everyone, welcome to week 8 of Business Beginner series with Yarn Wonders. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் ஈஸி பம்பிள்பீ அமிக்ரூமி. இதுக்கு நான் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஸோ இதுக்கு நீங்கள் எல்லோ அண்ட் ஒயிட் ஒரு எல்லோ அண்ட் பிளாக் கூட பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எஸ்சி அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே, எம்ஆர் மேஜிக் ரிங், தென் ரிப்பீட் ரோஸ் இருக்குது, தென் ஐஎன்சி அப்படின்னா இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ், டிஇசினா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது, தென் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபாசன் ஆஃப் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் ஆஸ் பர் ரூல் 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ நம்ம இப்போ இதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்ட் பிடிச்சி நம்ம இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு செமி சர்க்கிளுக்கு கொஞ்சம் இன்னும் க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ ரோ 2. ஸோ ரோ 2 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். அதாவது இப்போ நமக்கு 6 லூப்ஸ் இருக்குது, 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணதுனால இப்போ ஒரு லூப்லேயும் நம்ம வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் ஸ்டிச்சில் அதே மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ இப்போ இதே ப்ரொசீஜர் வந்து டோட்டலாக 6 டைம்ஸ் நம்ம போடணும். இப்போ வந்து இன்னும் 4 ஸ்டிச்சஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரோ 2 போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் கேப் வந்தால் ஜஸ்ட்டு உங்களோட சென்டர் பாயிண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். தென் தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும் ஃபர்ஸ்ட் லூப்பில், தென் நெக்ஸ்ட் லூப்பில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ 12 இருக்க உங்களோட லூப்ஸ் வந்து இப்போ 18 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரோ 3 18 சிங்கிள் க்ரோஷேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரோ 4. ஸோ ரோ 4 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் தென் இன்க்ரீஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஈச் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் லூப்பில்
இன்க்ரீஸ், அதாவது 2 டைம்ஸ். ஸோ 24. இப்போ ரோ 4ம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரோ 5 and 6 பார்த்தீங்கன்னா சேம் கலரில் ரிப்பீட் ரோஸ். ஸோ இப்போ எல்லோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இப்போ எல்லோலேயே வந்து நீங்கள் 24 ஸ்டிச்சஸ் 2 ரோஸ்க்கு நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஸோ 24 இப்போ ரோ 5 முடிஞ்சிடுச்சு. ரோ 6 சேம் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம்.
இப்போ ரோ 6 வரைக்கும் முடிச்சாச்சு. ரிப்பீட் ரோஸ். ஸோ இப்போ வந்து ரோ 7. ஸோ ரோ 7ம் நம்ம ரிப்பீட் தான் பண்ண போகிறோம். பட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் யூஸ் பண்ண போகிறேனோ அதை ஜஸ்ட் புல் அவுட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் யான் ஓவர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிற கலர் யான் ஓவர் பண்ணி லூப்பில் வெளியே எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த யான் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் யானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கு அந்த ப்ரீவியஸ் எல்லோ கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே பின்னாடியே கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் எனிவே நம்ம வந்து ஆல்டர்னேட் ரோஸ் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணுறதை விட அப்படியே பின்னாடி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யான் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த ப்ரௌனோட டெய்ல் எண்டை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன் பின்னாடி. ஸோ ஜஸ்ட் பின்னாடி இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே க்ரோஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி 1 போட்டாச்சு, 2 ஸ்டிச்சஸ் இப்போ ஆகிடுச்சு. 3rd ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஸ்டிச்சஸில் வந்து இந்த பேக்கில் டெய்ல் எண்டை வச்சு ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இது நீங்கள் 9 ஸ்டிச்சஸ்க்கு பண்ணணும் இல்லை, ஒரு 3 to 5 ஸ்டிச்சஸ்லேயே வந்து ஹைட் ஆகிடும். பட் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கட் பண்ணுறதுக்கு பதிலாக சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரோ முடிச்சாச்சு கலர் சேஞ்சில். இப்போ மறுபடியும் வந்து நம்ம எல்லோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோ 8 இது. ஸோ ரோ 8 எல்லோ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு இதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோவில் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கிறது எல்லோ எடுத்துக்கிறேன். ஸோ தட் ப்ரௌனும் இங்கே வந்து உங்களுக்கு சீல் ஆகிடும். ஸோ திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட் ரோ கலர் சேஞ்ச் பண்ணும்போது இதே கண்டினியூட்டியோட அந்த எல்லோ வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். சாரி, ப்ரௌன் திரும்ப எடுத்துக்கலாம்.
ஸோ ரிப்பீட் ரோ 24 வரை முடிஞ்சிடுச்சு. இப்போது திரும்ப நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ரோ 9. ஸோ அகைன் நீங்கள் ப்ரௌன் கலர் எடுத்து இங்கே லூப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ பண்ணும்போது இது லூஸ் ஆச்சுன்னா அகைன் இந்த எல்லோ ஒரு தடவை பிடிச்சி ஒர்க்கிங் பார்ட் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது திரும்ப அலைன் ஆகிடும். ஸோ இப்போ ரிப்பீட் ரோ 9 வரைக்கும் முடிச்சிட்டோம் அந்த கலர் சேஞ்ச் வர. இப்போ ஃபைனல் கலர் சேஞ்ச் மறுபடியும் நீங்கள் எல்லோ பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் எல்லோ எடுக்கும்போது பின்னாடி வந்து இந்த ப்ரௌன் கட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு மேலே. ஸோ அதனால் இது இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க ரோ 10 பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் வரும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ரௌன் வந்து இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷேஸ் தென் டிக்ரீஸ். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 3வது ஸ்டிச் வந்து டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் வந்து இந்த மாதிரி 2 லூப்குள்ளே ஜஸ்ட்டு யான் வந்து புல் அவுட் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது 3 லூப்ஸ்லையும் சேர்த்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ யான் ஓவர் பண்ணால் இது வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இதே ப்ரொசீஜர் வந்து நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, தென் திரும்ப செகண்ட் ஸ்டிச்சும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தென் தேர்ட் ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச். அதாவது ஒரு டைம் நீங்கள் யான் வந்து புல் அவுட் பண்ணணும், செகண்ட் டைமும் யான் புல் அவுட் பண்ணணும். இப்போ 3 லூப் இருக்கும். இதில் யான் ஓவர் பண்ணி புல் அவுட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு பை திஸ் ரோ எண்ட் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் ஆகிடும்.
ஸோ ஃபைனல் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு ரோ 10ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 11ம் வந்து டிக்ரீஸ் தான். ஸோ இப்போ இதுக்கு டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த மேஜிக் சர்க்கிள் கிட்ட இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ரோஸ் போடும்போது அது டென்ஷன் டெவலப் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கும். இன்னும் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது இழுக்கிறது வந்து கஷ்டம். ஸோ இப்போவே ஒரு தடவை இழுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரோ போட போகிறோம். ஸோ ரோ 11. ஸோ ரோ 11 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை வந்து சேர்த்து ஒரு yarn over. ஸோ ஃபைனல் டிக்ரீஸ் ஸ்டிச் இந்த ரோக்கு பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போவே வந்து நீங்கள் காட்டன் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 75% வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. தென் இந்த ரோ வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் தான். இதுதான் ஃபைனல் ரோ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட நீடில் புல் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க yarn வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நீடில் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு
இந்த டெயில் எண்ட் இருக்கும் இல்லையா, இது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது லாக் ஆகிடும். தென் இப்போ ஒரு நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீடில் யூஸ் பண்ணி உங்களோட அந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கு இல்லையா, இதோட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் யானை விட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சென்டரை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ தென் உங்களுக்கு இது பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டிச்சில் விட்டு நீடில் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அகெயின் இதை வந்து இதோட நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ சேம் ப்ரொசீஜரை ஒரு 2 பிளேஸில் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஸ்டிச் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக சீல் ஆகிடும். ஸோ 2 பிளேஸுமே ரேண்டமாக இருக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ரொம்ப இந்த மாதிரி வெளியே யான் தெரிகிற மாதிரி நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. ரெண்டுத்தோட நாட்டுமே வந்து நியரஸ்ட்டு லூப்பில் தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். தென் இப்படி வந்துட்டு நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற யானை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ எதில் வெளியே எடுத்தீங்களோ அந்த லூப்புக்குள்ளேயே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பம்பிள் பீயோட பாடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து அடுத்து விங்ஸ் பண்ணலாம். இப்போ விங்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு ரோ தான். ஜஸ்ட்டு நீங்கள் மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் பண்ணியாச்சு. இப்போ இதில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெயில் எண்டை ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் ரோவோட ஃபர்ஸ்ட்டு லூப்பில் நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு அடுத்து இது ஹனிபீ கூட சேர்த்து கனெக்ட் பண்ண எவ்வளோ யான் வேணுமோ அந்த அளவு நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலி ஸ்டிச்சிங் இருக்குது அப்படின்றப்போ உங்கள் யான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ சீல் ஆகிடும். இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எண்டு வந்து ஸோ இப்போ வந்து நான் இந்த விங்ஸோட 2 எண்டுமே ஸோ டெய்ல் எண்ட் அண்டு நம்ம கடைசியாக
ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ண எண்ட் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து நீடில் ஒன்றா எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இது எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலி இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இதோட ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் எடுக்க பாருங்கள். ஸோ அப்படி அது வேணுன்ற பொசிஷனில் ப்ளேஸ் ஆகிடணும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு விங்கையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் விங்கையும் வந்து நான் அதே மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அகைன் இது எந்த பொசிஷனில் வேணுமோ நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுக்கிற பாயிண்ட் மட்டும் சேமாக இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் விங் வந்து எதில் வெளியே எடுத்தீங்களோ அதே பாயிண்டில் இதையும் வந்து வெளியே எடுங்க. ஒன்ஸ் ரெண்டுமே நீங்கள் அந்த லூப்பில் வெளியே எடுத்ததுக்கப்புறமா ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு மாற்றி மாற்றி லூப்ஸில் வந்து நீங்கள் நாட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த நாட் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ரெண்டுத்தோட எண்டையும் எடுத்து கூட நாட் பண்ணலாம், இல்லை இப்படி க்ராஸாக கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இதே மாதிரி நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ தென் இப்போ வந்து உங்களுக்கு இதோட விங்ஸ் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் கண்ணும் 2 பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி 2 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அகெயின் நீங்கள் அந்த விங்ஸ்க்கு பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். இந்த 2 எண்டையுமே வந்து அந்த நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐ வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஐஸ் வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஐயும் எந்த இடத்துல வேணுமோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வெளியே எடுக்கிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நாட் பண்ணி ஹைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக பொசிஷன் ஆகிடுச்சுன்னா. ஸோ இப்போ திரும்ப அகெயின் நம்ம ஒரே இதில் எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு 2 நாட் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அகைன் உங்கள் நீடில் யூஸ் பண்ணி இதை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஒரே லூப்பில் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நாட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விடும்போதும் இது வந்து வெளியே வந்து தெரியாது. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸ் யானை வந்து கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் உங்கள் பம்பிள் பீயோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ இதில் நீங்கள் வேணும்னா ஒரு பார்ட் ஒரு செயினோ இல்லை ஒரு யான் வந்து கட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் இது ஒரு பேக் ஷாமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். So this is how the final look is. Thank you for watching.